this years. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பண்றத வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க சொல்ல போறது வந்து ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கும், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பயனடைற மாதிரி இருக்கும். So actually my friend Maki, she had been to a place for breakfast and she actually found leaf plates and she was pretty much amazed by the fact that they were so eco-friendly and they were so good. So we have been on a village tour to your very nice village and we saw a lot of trees around, banana leaves, trees and coconut trees, so lots of trees around. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்றுக்கு இவங்க வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட போயிருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு. அங்கே வந்து என்ன பண்ணாங்க, இந்த வாழை இலையில வந்து சாப்பாடு போட்டாங்க. அதை பார்த்து இவங்க நினைச்சாங்க ஏன் நம்ம வந்து அது ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்க கிராமத்தை சுற்றி பார்க்கும்போது நிறைய தென்னை மரம் பனை மரம்லாம் இருந்துச்சு, ஏன் நம்ம அந்த இலையெல்லாம் நம்ம பறித்து நம்ம இந்த மாதிரி தட்டு மாதிரிலாம் நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படின்னு. வாழைகள் அந்த மட்டை எல்லாம் நார் கூட ஒரு வாழை மரம்னு எடுத்தீங்கன்னா எல்லாரும் எதுவுமே தள்ளுபடி இல்லை. வாழை தண்டு வாழை எதுவுமே தள்ளுபடி இல்லை. அதை வெட்டினா திரும்பவும் வளர்ந்துரும். அந்த ஜூஸ் இருக்குல்ல, அது தயாரிச்சு அதெல்லாம் வந்து சக்கரை வியாதிகள் இருக்கலாம். ஆனா அந்த உற்பத்தி பண்றவங்க உள்ள போயிடுறாங்க. So what they're basically saying is that if you take a palm tree, the juice of the palm tree is very useful for people who are suffering from diabetes because it has very less sugar content, it has a lot of fiber that you can use and it's very healthy. But the problem comes when the person who processes this whole thing, they get in as middlemen and they spoil this whole business. So I think that our own villages can make this kind of products which are very much seen in the towns, and so our villages can produce it in their own household and they can sell it to the people who can actually take these things from here and they can utilize it in the marketplaces in the city. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இதை வீட்டிலேருந்தே செய்யலாம். நீங்க எங்கேயும் வெளியே போய் செய்யணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலேருந்தே நீங்க இதை செய்யலாம். வீட்டிலேயே தேவையான பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, மரம் இருக்கு, நீங்க வீட்டிலேயே உட்காந்து செய்யலாம். அப்புறம் இந்த மாதிரி தட்டுக்கெல்லாம் நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தட்டுக்கெல்லாம் அங்க ரொம்ப டிமாண்டு. அங்க போய் நீங்க இதை வித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுலயும் இதை வச்சு நீங்க யாரையும் நம்ப வேணாம், உங்க ஊர்லயே மரம் இருக்கு, நீங்களா ஏறி போய் பறிச்சுக்கலாம், பறிச்சு அது நீங்களே வந்து இந்த மாதிரி தட்டுலாம் செஞ்சுக்கலாம். Okay, so this is the next thing that we are going to talk about. These are broomsticks. Now these are made of the straws of the coconut leaves. So what we can do is in Tamil Nadu, in every traditional and in every household, right from the beginning, right from the start of the day, they have a custom to sweep their houses. So this can be, for the people who have met with an accident or not, so they can actually do that from their household without going to the fields to work. இது பார்த்தா தென்னை ஓலை தானே, இது தென்னை ஓலை வச்சு நம்ம தொடப்பம் செய்யலாம். அது எதுக்காக இவர் சொல்றாருன்னா, சப்போஸ் யாருக்காவது கார் உடஞ்சு போய் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சு, வயல்ல போய் வேலை செய்ய முடியல, அவங்களால நகர முடியாது அப்படின்னா வீட்ல இருந்தே உட்காந்து இது மாதிரிலாம் செய்யலாம். அதுவும் நம்ம ஊர்லலாம் என்ன, காலையில இருந்து வீடை கூட்டுவோம், நம்ம எல்லாருக்கும் தொடப்பம்ன்றது ஒரு தேவை. ஸோ இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் வந்து டிமாண்டு கம்மியாவே ஆகாது. எப்பயுமே மார்க்கெட்ல இருக்கலாம் ஏதாவது ஒரு இருக்கும், எப்பயுமே எல்லாரும் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. So now my friend Maki will actually focus on the major benefits of doing these kind of products in your village, and what are the actual benefits of this product. இந்த மாதிரி பொருட்கள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க பயனடைவீங்க அப்படின்னு என்ன பேசுறீங்க? So as Anshuman already mentioned, this utilizing your resources means that you can work from home. நீங்க வீட்ல இருந்தே வேலை செய்யலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணா வெளியே போய் வேலை செய்யணும்னு எதுவும் இல்லை. This is also going to save you a little bit of time in the long run because you're going to just be using things within your village. நீங்க உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போகணும்னு டைம் இல்லை, அதுக்கு பஸ் சார்ஜ் அந்த மாதிரி செலவுன்னு எதுவும் இல்லை. உங்களுக்கு நேரமும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் உங்க வீட்லயும் இருக்கலாம். உங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, சின்ன குழந்தைங்க உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி. Also, it's very eco-friendly to make these kind of products because everything you're using is from nature, and so you're not using plastic and we're not hurting the environment.
இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணதுனால நீங்க பிளாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வெளியே இருக்கிற வந்து குப்பை அந்த மாதிரி எதுவும் நீங்க வந்து செய்ய போறது இல்லை. கீழே இருக்கிற குப்பையே நீங்க வந்து இந்த மாதிரி தொடப்பம், தென்னை, ஓலை அந்த மாதிரி இலையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாம நீங்க அது யூஸ்ஃபுல்லா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. Also, creating these kind of products, it's pretty versatile. Almost anyone, young or old, can do it. It's not as physically demanding as working out in a field. இந்த மாதிரி நீங்க பொருட்கள்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க வயல்ல செய்யற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட வேணாம். வீட்லயே உட்காந்து யாருக்காவது வந்து இந்த மாதிரி பொருட்கள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு பெருசா பலம் எதுவும் தேவையில்லை. நம்மளாம் வந்து கையில யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள்லாம் பண்ணணும், பெண்களால பண்ண முடியாது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி யாருக்காவது ஆக்சிடென்ட் ஏதாவது விபத்து நடந்து அவங்களால வேலை செய்ய முடியல, வயல்ல போய் நீங்க வெயில்ல வேலை செய்யணும், வயல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்க நீங்க. அதனால வந்து இந்த மாதிரி நீங்க வீட்ல இருந்தே செய்யறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து பெருசா ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. And lastly, using these raw materials is going to be a lot less expensive than if you were to have a machine for tailoring or something. The initial investment will be less. Like you don't need to have a huge capital to start this. இந்த மாதிரி நீங்க வந்து இயற்கை பொருட்களே யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு முதல்ல எதுவும் பெருசா இருக்காது. ஏன்னா உங்க பொருட்கள்லாம் நீங்க வந்து சுத்தவத்தாலே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து தனியா ஏதாவது மெஷின் வாங்கணும், தனியா வேற ஊருக்கு போய் நீங்க ஏதாவது வேற பொருள் வாங்கணும்னு உங்களுக்கு வந்து அவசியமே இல்லை. ஏன்னா உங்க கிராமத்திலே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி இலைகள் அந்த மாதிரி. So the next presentation will be done by Kona. Hello, I'll be doing problem solving and decision making, but I'll try to go quickly because we still have more to go after me. அவர் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி நீங்க அதை வந்து சந்திப்பீங்க, எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்டெப்பா சொல்ல போறாரு. We have come up with a step-by-step criteria to go through when addressing a decision to make. The first step is identifying the problem. முதல் ஸ்டெப் என்னன்னா என்ன பிரச்சனைன்னு நீங்க வந்து முழுசா வந்து பார்க்கணும். நீங்க ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனை தீர போறது இல்லை. நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு என்ன ஆக்சுவலா நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க வந்து பதட்டப்படுறதுனால உங்களுக்கு தீர்வு கிடைக்க போறதுன்னு எதுவும் இல்லை. உட்காந்து யோசிச்சு ஆஹா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனையை வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். The second step is analyzing the problem, then listing out all the solutions, and finally choosing the best outcome. இப்போ நாங்க எதுக்கு இதை சொல்றோம்னா உங்களுக்கு இது முன்னாடியே தெரியாதுன்னு நாங்க சொல்லல. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பதட்டப்படாம அவங்க இப்படி சொன்னாங்களே நம்ம முதல்ல என்ன பண்ணோம், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம். அதனால ரெண்டாவது இவர் என்ன சொன்னாருன்னா எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிக்க சொல்றாரு. எதனால வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு, எப்படி இதை தவிர்க்கலாம் அப்படின்னு. மூணாவது ஸ்டெப் என்னன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு. ஒரு பிரச்சனைக்கு நிறைய தீர்வு இருக்கும். ஆனா அந்த தீர்வெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுட்டா நம்ம ஏதாவது தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. We met a woman from this village who displayed great problem-solving solutions when met with the problem of not having enough water for her rice. நாலாவது ஸ்டெப் என்னன்னா நீங்க சூஸ் பண்ணீங்களா என்னெல்லாம் தீர்வு இருக்குன்னு நீங்க வந்து எழுதி வச்சிட்டீங்க. அந்த தீர்வுலயே எது உங்களுக்கு வந்து பெஸ்ட் தீர்வு, எது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எது சீக்கிரமா நீங்க முடிச்சிடலாம், உங்க பிரச்சனைக்கு சீக்கிரமா தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க வந்து அதான் கடைசி ஸ்டெப். ஏதாவது டவுட் இருக்கா அதுல ஏதாச்சும்? இல்ல நான் அப்படி சொல்லல. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க உடனே வன்முறை சண்டையில இறங்கக்கூடாது. வன்முறை மட்டும் இல்ல, எல்லாருமே எவ்வளவு இருக்குது வீட்டுல சாதாரண அப்பா பிள்ளைக்கு அம்மா பிள்ளைக்கு வாக்குவாதம் நீங்களா பேசிக்கணும். இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் யோசனை
பண்ணி ரைட் அம்மா தானே நீங்க வந்து நீங்க ரைட்டு நீங்க தப்பு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த பிரச்சனை ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு எப்படி வந்து பயனடைகிற மாதிரி இருக்கணும். நீங்க வந்து எப்படி வந்து நான் சொல்றதுதான் கரெக்ட் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது. உங்க ரெண்டு பேருக்கும் எது பெஸ்ட் பரவாயில்ல. So what I basically told his doubt was like what about situations where you have trivial problems like there's an argument between the both of these people. So what I told him was it's not about who wins the argument. It's about finding a solution that suits the both of them. That's the best alternative for both of them. It's not really about who wins the argument. It's not like I'm better than him or he's better than me. It's like both of us have to have equal benefits for the same problem. இவர் என்ன சொன்னார்னா இப்போ வந்து உங்க கிராமத்திலேயே ஒருத்தவங்களுக்கு வந்து அரிசி வந்து பயிரிடுறதுக்கு வந்து தண்ணி இல்லை ஆனா அவங்க அதுக்கு எப்படி அந்த பிரச்சனையை வந்து பார்த்தாங்கன்னு இவர் சொல்ல போறாரு. Back to the example with the rice, she identified her rice wasn't growing enough because there wasn't enough water. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க பிரச்சனை என்னன்னா அரிசி அவங்களால வந்து நட முடியல ஏன்னா தண்ணி இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது. After analyzing the problem, she listed the solution. She can continue to grow rice, but there would not be as much product. Or she could grow mustard seed, which requires less water, but it's not as profitable. இப்போ பிரச்சனைக்கு தீர்வு அவங்க என்னன்னு யோசிச்சாங்க. ஒன்று வந்து அதே அரிசியை வந்து திரும்ப ட்ரை பண்ணி நம்ம பயிரிடுறது. ஆனால் அது வந்து ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரும்ப பிரச்சனையை வந்துட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க வேர்க்கடலை கடுகு அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற ஒரு பயிரை வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணாங்க. அதான் வந்து மூணாவது அவங்க சொல்யூஷன்ல என்னெல்லாம் வந்து தீர்வுன்னு பார்த்தாங்க. அதுல பெஸ்ட் தீர்வை அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க. அதான் நாலாவது. அவங்க சூஸ் பண்ண தீர்வு என்னன்னா நம்ம வந்து தண்ணி கம்மியா யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பயிரிட போறோம். நம்ம அதை வந்து பயிரிட்டா நம்மளுக்கு வந்து பணமும் கிடைக்கும் அதே நேரத்துல தண்ணின்ற ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது. And finally, she chose to grow mustard seed and no longer grow rice on her field. ஸோ அப்போலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க அரிசியை வந்து நம்ம நடவே போறதில்லை தண்ணி வர வரைக்கும் நம்ம அரிசி வந்து நடவே போறதில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Next we'll be talking about empowerment. So as the concluding speaker, I would like to tap into one of the factors I believe we all must have observed in the last 2-3 days, that is power of the women. It's not wrong to say that in any family, the most important factor that holds it all together, that moves forward with the family, is the women. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம்ன்றது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா குடும்பத்தையே ஃபுல்லா சேர்த்து வைக்கிறது எல்லா முக்காவாசி வேலை அந்த மாதிரி செய்யறது வந்து பெண்கள் தான். ஆண்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்றாங்கன்னா எல்லா வேலையும் செய்யறது வீட்டு வேலையும் செய்யறாங்க அதே நேரத்துல குழந்தைகளும் பார்த்துக்கிறாங்க அதே நேரம் வேலையும் செய்யறாங்க. I would like to say that we all must have seen that it takes a lot of courage for all these women to break away from their traditional confines and move towards this new venture that we all have started, just with the belief, a small hope that something they can do to better their life, their families' lives. அவங்க என்ன சொன்னாங்கன்னா முன் காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளவு வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டிலேயே இருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆண்களும் வேலை செய்யணும் பெண்களும் வேலை செய்யணும். அப்போதான் குடும்பம் ஓடும். அப்போதான் உங்க குடும்பம் வந்து அடுத்த படிக்கு போக முடியும். அப்பதான் முன்னேற முடியும் உங்களால. அந்த ஒரு இதுதான் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து உண்மை. So they all agree with the fact that both members of the family are அதுலயும் எவ்வளவு பிரச்சனை இருக்குச்சு அவ வீட்டு So I think all the women here would also agree to the fact that what kind of one of the factors that drove them to come here was the fact that the other women from the neighborhood accompanied them, as in they gave them the strength to work with them so that they could all go for this training together for the first time in their lives. பெருமாள் ரெட்டியா நான் என்ன சொல்றேன் எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. நீங்களாம் என்னோட அக்ரி பண்ணுவீங்க. எல்லாரும் நீங்க அவங்களோட வந்து ஒத்துப்பீங்க. நீங்க வாழ்த்துல எப்படி நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற உட்காந்துருக்காங்க எல்லாரும் கூட போறோம் அவ போறா ஸோ நாங்களும் போறோம் ட்ரைனிங்க்கு அந்த மாதிரி நீங்க வந்து எப்படி உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் வந்தாங்க அவங்க வந்து நீங்க போனீங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்றீங்க அவங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதான்
தனியா நீங்க தனியா பண்ணி நீங்க ஏதாவது உங்களோட அதான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு பலம் கொடுத்து நீங்க எல்லாரும் குரூப்பா இருக்கீங்க, எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க. ஒரு மகளிர் வந்து அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வராங்கன்னா மகளிர் தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி வீடை வந்து காப்பாத்துற மாதிரி. So what he said was he also agrees with the fact that women are the pillars of the family. They are the ones who hold the family. If you consider a family to be a building, they are the pillars that hold the structure of the building intact and in a compact way. So what I'm trying to say with this is that we observed in these interviews that all the women had this, idea that they can do something on their own, start an enterprise to help their family, but they were all very scared to take the first step. So I want to tap into this factor that they can use help from their other female friends, neighbors, to, as in like 2-3 of these women can combine together with similar interest to start a new enterprise, to get the strength, maybe the initial capital investment also. இப்போ நீங்க எல்லா பெண்கள்லாம் நீங்க ட்ரைனிங் வந்தீங்கல்ல, ட்ரைனிங் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பெரிய பிரச்சனை நாங்க என்ன பார்த்தோம்னா, நீங்க ட்ரைனிங்ல என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை வந்து யூஸ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப தயக்கமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை எப்படி நான் பண்றது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை, ஐயோ நான் பண்ணா எனக்கு வந்து அது வந்து சக்சஸ் ஆகுமா, சரியா வருமா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒத்தாளா பண்ணா நீங்க 3 பேர் சேர்ந்து, நீங்க 4 பேர் சேர்ந்து, நீங்களா சேர்ந்து ஒரு குழு மாதிரி சின்னதா அமைச்சு நீங்களா, ஏன்னா நீங்க 3 பேர் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு தனி பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒருத்தரா ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஊர்லயே ஒரு நிறைய பிசினஸ் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு போட்டி நிறைய இருக்கும். அந்த பாத்தீங்கன்னா We could clearly see this in those tasks that they put through the training, that the women were divided into groups and their team work and together in small things that they can work together. This small thing they could take forward to a larger level, and that too for the betterment for their own lives and their families. உங்க ட்ரைனிங்லயே நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து தனித்தனி குழுவா பிரிச்சாங்க, ஊதா குழு, பச்சை குழு அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துழைப்பு நிறைய இருந்தது. நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டீங்க. நீங்க வந்து ஒரு குழுவா நாங்க எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு பாத்தீங்க. எல்லாரோட ஒரு கருத்தையும் நீங்க வந்து பகிர்ந்து அதெல்லாம் நீங்க வந்து சேர்த்து கடைசியா நீங்க ஒரு தீர்வு மாதிரி ஒரு சொல்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நீங்க தனியா ஆளா இருந்தீங்கன்னா அவங்க சொன்ன ஐடியா உங்களுக்கு வந்திருக்காது, நீங்களா கத்துக்க முடியாது உங்களால. அந்த மாதிரி நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க ஒரு குழுவா சேர்ந்தா உங்களால இன்னும் வந்து ஈஸியா அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரின்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா? So they all agree with the fact that they function better as a group rather than being as individuals, because it might not occur to them, one idea which occurs to a certain person might not occur to another person. So because they interact as a group, they get to exchange ideas. At the same time they get a different perspective from another person. And I also want to appreciate them for the fact that with all these problems that are already there in their families, they are juggling with so many tasks so well. They are still managing resources. They are still using these savings despite all the problems that they face with different members of their family. So as the concluding speaker, we can do that in speaking public. So I would like to congratulate for them, and I would like to motivate them as a last speaker to keep going and to face all these struggles, and I would like to give an example also. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் அவங்க கை தட்டுறாங்க. நீங்க வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தும், உங்க வீட்டுல பிரச்சனை இருந்தும், நீங்க இந்த உங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒன்று செய்யணும், நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நீங்க இந்த ட்ரைனிங் வந்திருக்கீங்களா, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு முதல் படி. நீங்க பாதி பிரச்சனையை தாண்டிட்டீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வந்து முன்னேறுவீங்க, இந்த ட்ரைனிங் வந்தா நம்ம பயனடைவோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையை நீங்க முடிச்சிட்டீங்க. இனிமே நீங்க வந்து வச்சுக்க வேண்டிய ஒரே இது வந்து நம்பிக்கை, அதுவும் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வேலை செய்யணும்ன்ற வந்து ஒரு ஆர்வம். அதான் அவங்க சொல்றாங்க, நம்பிக்கை. So what they saying is that believing is everything. Believing the fact that they can do itself is like half the battle is won. So I would like to give an example of this enterprise called the Food King. The owner is Sharad Babu, and he also rose from one of the slums of Chennai, and he actually went from a monthly family income of 2,000 rupees to a yearly income of 8 crore with his business. So அவங்க ஒரு உதாரணத்தை வச்சு அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு இந்த எப்படி இந்த ஒரு பிசினஸ் ஒரு சின்ன ஒரு தொழில் எப்படி ஆரம்பிக்கிறதுன்றாங்க.
ஸோ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சரத் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வேளச்சேரியில் இருக்கிற ஒரு சேரி ஒரு ஸ்லம் மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்தார். அவர் அவங்க அம்மா வந்து இட்லி விற்றுருந்தாங்க. இட்லி விற்கிறது தான் அவங்க அம்மாவோட வேலை. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருந்தாங்க. இவர் தான் மூத்தவர். இவருக்கு கீழே இன்னொரு தம்பி இருந்தார். அவர் மாதம் வருமானம் அவங்க அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா 2000 ரூபா தான் இருந்தது அவங்க மாதம் வருமானம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் கம்பெனிக்கு 8 கோடி ரூபா வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது. 8 கோடி ரூபா. So what he just said is that the inspiration for this guy was his mother, who he did not have a father, and his mother used to sell idlis at the Chennai food pavements, and she toiled day and night to send her kids to college. I mean, he went to BITS Pilani in India, and after that he went to IIM Ahmedabad. And after that also, when he got a job, he refused He that worked job. he worked for 8 or 9 months, and then he had this huge urge to, you know, when he was a child, hunger was a very big problem for him, and his urge was to eradicate hunger. It was his mother's dream to, you know, take this food business forward. It was his mother's business. It was his mother's idea to, you know, take this food business on a very large scale. The food that she was selling on pavements, she wanted to do it on a national level. So I'll say one more and then I'll answer. So what I want to say is that these women of the family, these mothers, these wives, if not by themselves, they can do so many things to empower their family members to go on the path to success, which would lead to a better future for their own family. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெண்ன்றவங்க அவங்களா செய்யணும்னு அவசியம் இல்லை. வேற யாருக்காவது அவங்க வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்து அவங்க கருத்து கொடுத்து, சப்போஸ் சில பேர் நாங்கள் ரொம்ப ஆனஸ்டாக இருப்போம், ரொம்ப நேராக இருப்போம். நாங்கள் என்ன ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா, பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்கள் அவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வச்சிருக்கோம். என்னன்னா, நீங்க வந்து பார்க்காதீங்க யாரு சொல்றாங்க, நான் ஏன் இவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு நோக்கம், குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த மாதிரி எங்களை வந்து அவங்க எதிர்த்து பேசுனாங்க, அந்த மாதிரி யாருக்கும் வந்து அவங்களோட எண்ணமே இல்லை. அவங்களுக்கு குடும்பம் முன்னேறணுன்றது அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம். ஸோ நான் சொல்றது நீ கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்கணுன்றது இல்லாம நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எது நம்ம குடும்பத்துக்கு நல்லதோ நம்ம அது வந்து அதுதான் நம்மளோட முடிவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். So what he just said was that we found out through all the interviews that a lot of the women had to say that if they would come up with some better solutions for the family, the men folk would not agree to it based on inequality, that we are the head of the family kinds. A lot of women face such problems that if they would give some suggestions to their husbands to take up certain jobs, they would usually not listen to them or with certain solving of problems. So we just requested the men of the family and the village to help the women. Together they should face problems and come together as a better family, because it's eventually for the betterment of the family and not individuals. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிரச்சனை இவர் முன்னாடி பேசினாரு, ஒரு பிரச்சனைன்றது வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, ஹஸ்பண்டும் பேசுங்க, ஒய்ஃபும் சேர்ந்து பேசுங்க. பேசி நீங்க 2 பேரும் எதுக்கு நீங்க வந்து ஒரே கருத்து வச்சிருக்கீங்களோ ஒரே ஒரு சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிச்சா போதும், ஒரே ஒரு தீர்வு. அது அந்த தீர்வு வந்து 2 பேருக்கும் உதவியா இருக்கணும். இவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு அவங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க பாக்கணும். ஏன்னா உங்க நோக்கம் என்ன, உங்க குடும்பம் முன்னேறணும், உங்க குழந்தைங்க வந்து காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும். நீங்க இருக்கிற தரத்தோட உங்க குழந்தைங்க வந்து உங்களோட அதிகமா வந்து நீங்க அவங்களை பார்க்கணுன்றதுன்னு உங்களோட கனவு. அதுன்னு உங்க எல்லாருக்கோட கனவு. நான் இன்னைக்கு இருக்கிறதோட நாளைக்கு நான் இதோட நல்லா வாழணும், 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் எனக்கு நிறைய வந்து முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு பெஸ்ட் என்னன்னா, எல்லாரோட ஒரு கருத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒருத்தர் மட்டும் முடிவு செய்யறதுன்றது வந்து சில நேரம் கரெக்டா இருக்கும், ஆனா சில நேரம் தப்பா இருக்கும். அப்போ தப்பா வரும்போது அந்த ஐயோ நம்ம இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்ச எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஐயோ என்னோட ஒய்ஃப் சொன்னாங்களே நம்ம கேட்கலையே, ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரே நான் அப்போ கேட்டிருந்தா இது வந்து எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது பண்ணாம, ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க இருந்தாங்கன்னா, உங்களோட அப்பா, அவங்க அம்மா, அவங்க மாமியார், மாமனார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் கேளுங்க, இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்கிட்ட இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்றது, என்ன மாதிரி பண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி பண்ணா எங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு. So he just elaborated on how men and women should work together in the family for the betterment of their lives. So we thank everyone for being so patient.
and we would actually like to appreciate Ganesh for and I would like Ganesh to translate what I just said to you. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தமிழ்ல சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்றாங்க. அது நானா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்னா, எல்லாரும் முன்னேறணும்னு சொன்னா கண்காட்சி அவசியம் இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்ப அந்த மார்க் எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே தரேன். புரியல. ஒரு படிப்புக்கு போய் ஒரு என்ட்ரிக்கு ஆமா, போகும் வேலைக்கு ஒரு மார்க் அடிப்படையில் தானே அவங்களுக்கு சீட் ஆமா, ஒதுக்குறாங்க. ஆமா. அதே மாதிரி அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த மார்க் அவங்களுடைய மார்க் அடிப்படையில் வேலை கொடுத்துருக்காங்க. எந்த மந்திரியோ எந்த பிரசிடென்டோ யார் சப்போர்ட் பண்ணாதோ அவங்கள விட கம்மியான மார்க் வாங்கணும் அந்த சீட் வேலை வாங்கி வராங்க. அது முன்னாடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இதுல இருந்து போறாங்க, அது வெளியே போறாங்க. இன்னைக்கும் அந்த தத்துவம் என்னைக்கு ஒழியுது அன்னைக்கு தான் ஆளுங்க இது நீங்க சொல்றது அதே போல மாவட்ட கரெக்ட் தான். மாவட்ட குறைத்திருக்கிறாங்க. நான் கேட்பேன், உங்களால் இது சைன் பண்ணி தீர்த்து முடியல, நீங்க தீர்த்துவீங்க. ஆனா நீங்க தீர்க்கிறது இல்லையே. நீங்க உங்களுக்கு கதாநெட் உங்களுடைய கீழே இருக்கிற வட்டாட்சியர் அவங்க தானே எங்களுக்கு சேர்ந்தாங்க. அவங்க தீர்த்தா நாங்க அவங்களோட யார் தீர்க்கிறாங்கன்னு சொன்னீங்க? இப்போ மாவட்ட ஆட்சியாளரே ஒரு கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் அந்த கலெக்டர் அந்த முறைக்கு தீர்க்கிறதுக்கு மக்கள் அவரோட போறாங்க. அவங்களே தீர்க்கிற மாதிரி நான் அன்னைக்கே தீர்த்து ஓகே ஓகே. ஆனா அவருக்கு அந்த உள்ள இருக்கிற மக்கள் தான் அந்த குறையை தீர்க்கணும். அவங்க இங்க தீர்த்தாருமே அங்க போறாங்க. So what he is saying is that people in most villages in India have this lack of support from the government. Let's say they have a certain problem and they're approaching the government for solutions. The government doesn't act immediately. The government is like, what they're saying is government is very slow in acting and trying to solve their problems. What he's saying is that the government's cooperation is very essential for them to, see a better life, for them to have a better world. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எதுவும் செய்யலைன்றீங்க. உங்களுக்குன்னா லைக் பொதுவாக சொல்றீங்க, பொது மக்களுக்கு எதுவும் செய்யணும். பேங்க்ல வேலை செய்யறது யாருக்காக வச்சுக்கிறாங்க?